நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஒரு வாஸ்து கருத்தினில் தெருக்கூத்துக்கள் சார்ந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதிக மக்கள் சந்தேகம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், தெருக்கூத்துக்கள் பாதிப்பை தருமா, அப்படி தெருக்கூத்துக்கள் இருந்தால் எந்த மாதிரி பாதிப்பை நமக்கு வழங்கும், அது சார்ந்த ஒரு விளக்கங்களை உங்களுடைய பார்வைக்கு இந்த ஒரு வீடியோ வழியாக வழங்குகின்றேன். 4 தெருக்கூத்துக்கள் நல்ல விஷயங்களை கொடுக்கும், 4 தெருக்கூத்துக்கள் தவறான விஷயங்களை கொடுக்கும். அந்த தெருக்கூத்துக்களில் தெரு பார்வை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எப்படி தெருக்கூத்துக்கள் நல்ல தெருக்கூத்துக்கள் 100% பலன்கள் இருக்கிறதோ, தவறான தெருக்கூத்துக்கள் 100% தவறான பலன்களை கொடுக்கும். அதேபோல தெரு பார்வை என்று சொல்லக்கூடிய நல்ல தெருப்பார்வைகள் 20-25% நல்ல விஷயங்களை அந்த மனையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கும். அதே தவறான தெருக்கூத்துக்கள் 25%க்கும் உள்ள இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு சில தவறுகளை கொடுக்கும். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த தெருக்கூத்துக்கள்ல தெரு பார்வை படக்கூடிய இடங்கள்ல அந்த போக்குவரத்து எவ்வளவு இருக்கிறது, அந்த மனைக்கு அந்த தெருக்கூத்து இருக்கக்கூடிய முச்சந்தி அல்லது நாச்சந்தி இருக்கக்கூடிய பகுதியில், அந்த தவறான தெருக்கூத்து இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு போக்குவரத்துகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். ஒரு மிக அதிகமாக ஒரு போக்குவரத்துகள் இருக்கின்ற மனை வசிக்கும் பொழுது மிகப்பெரிய தவறான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு சாலை இருக்கக்கூடிய அந்த மனை வசிக்கக்கூடிய மக்களுக்கு தெருக்கூத்துக்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பினை கொடுக்காது என்றுதான் சொல்லுவேன். அந்த வகையில் 4 தெருக்கூத்துக்கள் நல்லவை, 4 தெருக்கூத்துக்கள் தவறானவை, அது சார்ந்த ஒரு சில விளக்கங்களை இப்பொழுது இந்த ஒளி பேழை வழியாக பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால், அந்த மனைக்கு வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஈசான பகுதியில் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வரக்கூடிய 2 பக்கங்களிலிருந்து வரக்கூடிய தெருக்கூத்துக்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல தெற்கிலிருந்து வரக்கூடிய தெருக்கூத்துக்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அது வீட்டில் இருக்கக்கூடிய 2வது தலைமுறை சார்ந்த நபர்களுக்கும் 2வது தலைமுறை சார்ந்த பெண் குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வழங்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கும். இந்த இல்லத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு பெண்மணி புதிய ஒரு இல்லத்திற்கு செல்லும் பொழுது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய பெண்மணியாக திகழ்வார்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு திருமணத்திற்காக மாப்பிள்ளை பார்ப்பது என்பதை விட மனை பார்த்து கொடுங்கள் என்றுதான் சொல்வேன். அதுபோல தென்கிழக்கு தெற்கு சார்ந்த குத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை ஒரு இல்லத்திற்கு வேறொரு இல்லத்திற்கு நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பெண் கொடுக்கும்போது, இந்த பெண் பிள்ளை, இந்த வீட்டிலிருந்து செல்லக்கூடிய பெண் பிள்ளை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அதற்குத்தான் நீங்கள் நம்முடைய பெண் பிள்ளை வாழ்க்கை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சார்ந்த விஷயம் என்று சொல்லாமல், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்தவம் அந்த பெண் குழந்தையை வாழ வைக்கும் என்று தான் சொல்வேன். அதுபோல தென்கிழக்கு சார்ந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய தெருக்கூத்துக்கள் மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அதே போல கிழக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்கூத்துக்கள் ஒரு எதிர்மறை பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல மேற்கிலிருந்து வரக்கூடிய வாயு மூளை தெருக்கூத்து என்பது மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய மனையாக இருக்கும். இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் வெளிவட்டார போக்குவரத்து சார்ந்த, வரவு செலவு சார்ந்த, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த, மூவிங் என்று சொல்லக்கூடிய நகர்தல் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேற்கு சார்ந்த ஒரு மனையில் வசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு பலன்களை பெற முடியும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்பொழுதும் ஒரு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருப்பார்கள். அது கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நிலைக்கு அது பிளஸ் என்று தான் சொல்ல முடியும். அடுத்து வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு தெருக்கூத்துக்கள்
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை முதல் தலைமுறை சார்ந்த பெண்மணிகளை பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்கும். ஆகவே வடக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்கூத்துக்கள் ஒரு இல்லத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டின் பெண்மணி கணவன் சார்ந்த குடும்பத்தின் ஆண்கள் சார்ந்த நிகழ்வுகளில் பாதிப்பு என்பது கட்டாயமாக இருக்கும். அது குறைந்தபட்சம் 1 7 வருடங்களாகவோ 7 12 வருடங்களாகவோ அல்லது 12 வருடத்திலிருந்து 14 வருடங்களாகவோ ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த இடத்துல இன்னொரு விஷயம், மிக மிக மோசமான ஒரு தெருக்கூத்து என்று சொன்னால் நான் சொல்லாமல் விட்ட ஒரு தெருக்கூத்தான். ஏனென்று சொன்னால் சொல்வதற்கு மனது இல்லாமல் அதை நான் விட்டேன் என்று தான் சொல்வேன். தெற்கு சார்ந்த தெருக்கூத்துக்கள், மேற்கு சார்ந்த தெருக்கூத்துக்கள், இந்த இரண்டையும் நான் ஒரு டிசாஸ்டர்ஸ் என்று தான் சொல்லுவேன். என்று சொன்னால் இது நவகிரக அமைப்பில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ராகுக்குரிய பகுதியாக மூடப்பட்ட மறைக்கப்பட்ட மாயை சார்ந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த மூலையை நாம் சொல்ல வேண்டும். அது சார்ந்த ஒரு இடத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு தெரு பார்வைகளோ தெரு குத்துக்களோ தெரு தாக்கங்களோ தெரு சூடங்களோ வரும் பொழுது கட்டாயமாக அந்த இல்லத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு, ஆண் சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் தென்மேற்கு சார்ந்த தெருக்குத்துக்கள், தெற்கு சார்ந்த தெருக்குத்துக்கள் அந்த வீட்டுடைய பெண்மணிகளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தென்மேற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த தெருக்குத்துக்கள் அந்த வீட்டின் ஆண் சந்ததிகளை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல்களையும் கொடுக்கும் என்பது உண்மை. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்களின் வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.